ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தெனாலிராமன் கதை. ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்க தொடங்கினான். பூக்களை பறித்து கொண்டு இருக்கும் பொழுது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர். அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் காண்பிக்க அழைத்து சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டார். அவர்களோ, உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய பொழுது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இப்பொழுது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்து செல்கிறோம். வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பார் என்று அவன் கைகளை காண்பிக்க செய்தனர். தெனாலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தெனாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டார். இன்று வெயில் அதிகமாக உள்ளது. இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றார். தெனாலி மகன் தந்தை கூறியதை யோசிக்க தொடங்கினான். உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடி இருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்து சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தெனாலிராமனின் மகன் பூக்களை திருடிய பொழுது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினர். மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து, திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார். காவலர்கள் மன்னரை பார்த்து, பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில்தான் அரசே உள்ளது என்று காவலர்கள் கூறினர். அரசர் தெனாலி மகனை பார்த்து, உன் கைகளை காட்டு என்று கூறினார். அவனும் வெறும் கைகளை காண்பித்தான். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் தெனாலி மகனை பார்த்து, நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார். அவனோ மன்னரை பார்த்து, நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை. என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான். மன்னரும் அந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார். தெனாலியும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்து கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர். நேற்றைய புதிரின் விடை. அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? விடை, பந்து. இன்றைய புதிர். வீட்டில் இருப்பான் காவலாளி, ஊர் சுற்றுவான் அவன் கூட்டாளி. அது என்ன? உங்களுக்கு இதுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும் நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.